ஒழுக்கம் 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 பாரு என்ன ஆடி கட்டுறதெல்லாம் வச்சுக்காத. கை நீட்டணும் கை நீட்டணும் என்ன கை நீட்டத ஒரே மண்டல அடி போ. என்ன என்ன என்னண்ணா நான் இங்க ராயப்பாளையம் வரைக்கும் போகணும். ஒரு இறக்கி விட முடியுமா? ராயப்பாளையமா? நான் பண்ருட்டியோட தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட் ஓகே ஓகே. பெல்ட் சீட் பெல்ட் ஓகே. மின்னல் ராஜா. மின்னல் ராஜா. மின்னல் ராஜா டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. அப்போ வச்சு சரி சரி. என்ன பண்றீங்க சார்? படிக்கிறீங்களா? படிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? நான் எம்ஏட படிச்சுட்டு. எம்ஏட படிக்கிறீங்க? ஆமா. என்ன காலேஜ்? ஜோசப் காலேஜ். ஜோசப் காலேஜ்னா எங்க இருக்கு? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி தான். சொந்த ஊரே தானே? பண்ருட்டி தானே? பண்ருட்டி தான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாரு. என்ன சாப்பிட்டீங்க? நான் காய் குழம்பு தான் சாப்பிட்டேன். கூட பிறந்தவங்க? தம்பிங்க இருக்காங்க. எத்தனை பேரு? 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? அவங்க யூஜி படிச்சுட்டு இருக்காங்க. யூஜி? பரவாயில்ல. பெரிய வெயிட் ஃபேமிலி தான் உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லை. அப்பா என்ன பண்றாரு? அப்பா நல்லா மாட்டுங்க. அப்பா என்ன பண்றாரு? அப்பா வீட்டை கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி. அம்மா? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீடு இங்க பண்ருட்டில உங்களுக்கு? இருக்கு. சொந்த வீடு? சொந்த வீடு தான். சொந்த வீடுன்னா இப்ப இடம் எல்லாம் வாங்கி கட்டினீங்களா இல்ல ஏற்கனவே இருந்ததா? ஏற்கனவே இருந்ததுதான் சார். யார் கொடுத்தா? தாத்தாவோட இடம் தான். தாத்தா ஏமாத்தி வாங்கிட்டீங்க? அது எப்படி சார் ஏமாத்தி வாங்க முடியும்? அது அப்பாவோட சொத்து. அவங்க அப்பாவோட சொத்து அவங்க பிள்ளைக்கு வருது. நாம எப்படி அதை ஏமாத்தி இது பண்ண முடியும்? சரி சரி சரி. தாத்தா சொத்து அப்பாவுக்கு ஃப்ரீயா வந்துருது? அது ஃப்ரீ இல்லைங்க சார். அது எப்படி சார் ஃப்ரீன்னு வரும்? அவங்களோட அவங்க பிள்ளைக்கு அவங்க தராங்க. அது எப்படி ஃப்ரீன்னு வரும்? சரி சரி. இப்ப அந்த சொத்து உங்களுக்கு வரும்போது இப்ப அண்ணன் தம்பிங்களும் நீங்க பிரிச்சுக்கணும்? அப்படி ஆமா சார். அப்பாவுக்கு பின்னாடி வந்து அப்ப நீங்க 3 பேர் பிரிச்சுப்பீங்க? ஆமா, அப்படிதான் வரும். அப்ப எப்படியும் கன்ஃபார்மா அடிச்சுப்பீங்க 3 பேரும்? ஏன் சார் நாங்க அடிச்சுக்க போறோம்? இப்ப எத்தனை சென்ட் இடம் இருக்கு உங்களுக்கு? சார் எத்தனை சென்ட் இடம் இருக்கு? அதுன்னு ஒரு 3 சென்ட் வரும் சார். 3 சென்ட் 3 பேர் எப்படி பிரிப்பீங்க நீங்க? அது நாங்க யாராவது பார்த்தோம் சார். இல்லன்னா இப்ப தாத்தாவோட இடம் அப்பாவுக்கு அப்படியே வந்துருச்சு. இருக்கிறது 3 சென்ட். இப்ப நீங்க 3 பேர் எப்படி பிரிப்பீங்க? அப்ப கண்டிப்பா உங்க தம்பி எல்லாம் அடிப்பாங்க உங்கள, எங்கடா இடம் கிட்ட வர போட அப்படின்ட்டு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க மாட்டோம் சார். அந்த மாதிரி அடிச்சுக்க மாட்டோம். அப்படி எப்படி பிரிப்பீங்க நீங்க இருக்கிற இடத்த? அது நாங்க பாத்துக்கிறோம் சார். எனக்கு லிப்ட் கேட்டா எனக்கு இறக்கி மட்டும் விடுங்க. இல்லன்னா இறக்கி விடதான் போறேன். இப்ப இவ்வளவு சென்ட் இருக்குன்னா இப்படிதான் பிரிப்பாங்க போல. எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கல. அது அதை பத்தி எனக்கு தெரியாது சார். என்னை இறக்கி மட்டும் விட்டுருங்க, நான் போயிட்டேன். இப்ப ஃபீஸ்லாம் யாரு கட்டுறா உங்களுக்கு? ஃபீஸ்லாம் அப்பா தான் சார் கட்டிட்டு இருக்கு. நீங்க கட்ட மாட்டீங்க? பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு அந்த மாதிரி? நான் அந்த மாதிரி இல்லை சார். படிச்சுட்டு தான் இருக்கு. அதனால சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கு உங்களுக்கு. சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லண்ணா இப்ப அப்பா கஷ்டப்பட்டு வந்து படிக்க வைக்கிறாரு 3 பேரை. இப்ப நீங்க மூத்த பிள்ளை தானே வீட்டுக்கு? ஆமா சார். சரி, நீங்க படிச்சு முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு ஏதாவது சைட்ல இன்கம் அந்த மாதிரி கட்டலாம்ல, ஃபீஸ் கட்டலாம், அப்பா உதவியா இருக்கலாம்ல. இப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் வேலைக்கு போகாம அப்பா இல்ல படிச்சுட்டு இருந்தா வேலைக்கு போக உடனே தான் இருக்குதா? அப்படி இல்லைங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சோம்பேறித்தனம். நம்ம ஏன் போனோம்? இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். அப்படி இல்லைன்னா ஓசில நம்மள அப்பா படிக்க வைக்கிறது, நம்ம வந்து அதே படி சார். எங்க அப்பா படிக்குது, உங்களுக்கு ஓசின்னு வரும்? ஓசி இல்லைன்னா இப்ப அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருல. ஆமா. அப்பாவோட கஷ்டத்தை நம்ம பாதி ஏத்துக்கணும்ல. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பார்ட் டைம்ல வந்து ஜாபுக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு 5000 10,000. இப்போ ஒரு செம்முக்கு எவ்வளவு கட்டுறீங்க நீங்க? நான் செம்முக்கு 10,000 10,000 கட்டுறீங்க. இப்போ மாசம் ஃபுல்லா நீங்க ஏதாவது ஒரு 5000 சம்பாரிச்சீங்கன்னா அது கம்மியாகும்ல. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. எங்க அப்பா எனக்கு பண்றாரு, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்க அப்பா உங்களுக்கு பண்றாருன்னா பிரச்சனை இல்லைன்னா அப்பாவுக்கு ஒரு உதவியா இருக்கணும். நீங்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு போக மாட்டீங்க. நான் உதவியா இல்ல, வீட்டுல உட்காந்து போன் பாத்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். உங்களுக்கு ரீல்ஸ் பாக்குறது நல்லா இருக்கும் சார். எந்த ரீல்ஸ் சார் பாத்துட்டு இருக்காங்க? நீங்க பாத்தீங்க? உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க வந்து அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஒரு லிஃப்ட் கேட்டதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும், போய் வேலைக்கு போயிங்கன்னா நீங்க கோவம் வருது உங்களுக்கு? சார் நான் உதவியா இருக்கேன் இல்ல, அது உங்களுக்கு தேவையில்லாது சார். எனக்கு இறக்கி விடணும், இறக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்டு உட்காந்துருக்காங்க. இங்க பாருண்ணா, வண்டியில என் வண்டியில வரீங்க நீங்க. ஓகே சார். அதுக்கு வந்து கோவத்தை வந்து என்கிட்ட காட்டக்கூடாது.
சார் கோவம் என்ன உங்ககிட்ட கோவம் இருந்தா மனசுல வச்சுக்கிட்டு நான் வண்டி விட்டு இறக்கி விடுறேன்ல, இறக்கி விட்டோன்னே இவன் ஒரு ஆளாடா அப்படின்னு திட்டணும். பின்னாடி வண்டி பின்னாடி நின்று என் முன்னாடி நீங்க திட்டினீங்கன்னா அது வேற மாதிரி. அது எப்படி சார் என்ன நான் வர ஒரு லிஃப்ட் தான் கேட்டு உங்க கூட வரேன் நானு. அது எப்படி இந்த மாதிரி வேக்கானமா பேசக்கூடாது, எனக்கு கோவம் வந்துடும். சரியா? அது எப்படி நார்மலா பேச, அப்படியே சும்மா அப்படியே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு வேற எப்படி சார் பேசுறது நீங்களே சொல்லுங்க. நார்மலா பேசு, அப்படியே மேதா அது மாரி பேசக்கூடாது. நார்மல் கேட்டா லிஃப்ட் மட்டும் கொடுங்கண்ணா, அதை விட்டு தேவையில்லாம பேசுவாங்க. உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க தாத்தா என்ன பண்றாரு, உங்க ஏமாத்திட்டு நான் ஏமாத்திடுவாங்க பாத்தீங்களா நீங்க? அப்படி கிடையாது. அப்ப தாத்தா ஏதாவது காசு கொடுத்தீங்க? இல்ல, எங்க தாத்தாவுக்கு நான் காசு, எங்க தாத்தா கஷ்டப்பட்டு உங்க தாத்தாவுக்கு நீங்க காசு கொடுத்து உங்க தாத்தா கிட்ட இருந்து இடம் வாங்குவீங்களா? அது எப்படி? நாங்க அப்பாவுக்கு தானே வந்து சேரும். அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து யாருக்கு சார் பைத்தியம் இதெல்லாம் பேசாதீங்க. எங்க தாத்தா சொத்து வந்து எங்க அப்பாவுக்கு சொந்தம், எங்க அப்பா சொத்து எனக்கு சொந்தம். ஆமா, இதுதான் உலக வழக்கம். அதே மாதிரி நீங்க ஏமாத்தி வாங்குனீங்கன்னா அப்ப உங்க தாத்தா பாவம். உங்களுக்கு ஒரு ரூல்ஸ், எனக்கு ஒரு ரூல்ஸ் வருங்களா? கை நீட்டி பேசாத. சரியா? என்ன சார் அடி வேண்டி போடுவா? என்ன கை நீட்டி பேசாத, அடி வேண்டி போடுவா. என்ன கை கை கீழே போடு, கை கீழே. என்ன கை நீட்டி பேசக்கூடாது? கை கீழே போடு, கை கீழே போடு. நீங்க பேசுறீங்களா அதே மாதிரி நானும் பேசுவேன் சார். என்ன பேசுவா? நீங்க பட்டிமன்றம் நடக்குது பேசுறதுக்கு சார். முடி எங்க கேட்டா லிஃப்ட் மட்டும் கொடுங்க சார். முடி எங்க வெட்டுவா? ஏன் சார் முடி எங்க வெட்டுற? கடையில தான் சார் வெட்டுவேன். நல்லா சூப்பரா வெட்டிடுறேன். எந்த கடை? சலூன்ல தான் சார் வெட்டுவேன். பின்ன நான் ரேஷன் கடையில போய் வெட்டுவேன். நான் மட்டும் சலூன் தான். எந்த கடன் எங்க எங்க ஊர் சைடுல இருக்க கடையெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். நீங்க வெளியே பேசுற அப்படியே ஒரு ஆளு உதவி பண்றானே, நம்மள வண்டியில ஏத்திட்டு போறான். நான் உதவி கேட்டு நீங்க பண்ணதுனாலதான் நான் உங்களுக்கு எல்லா விஷயம் நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன் உங்க கூட. சரிங்களா? என்கிட்ட சண்டை போடுறீங்க, என்ன கோவப்படுறீங்க? நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க, அந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க சார். என்ன கேள்வி? தாத்தாவை ஏமாத்தி சொத்து வாங்கிட்டீங்க நீங்க. தாத்தாவை சொத்து வாங்கிட்டீங்க. பேசாதீங்க. அண்ணன் தம்பி எப்படி அடிச்சு போறீங்க நீங்க அந்த 3 சென்ட்டுக்காக? அப்பாவுக்கு உதவி பண்ண மாட்டேன் நீ எல்லாம் என்ன புள்ள? நீ ஊர்ல எவனும் காரி துப்ப மாட்டான். என்னையா சார் வர என் போட்டு காசு நான் சாப்பிடுறேன் சார். உங்களுக்கு என்ன சார் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணாம நான் இருக்கிறேன். நானு அந்த மாதிரி நீனும் டிபெண்ட் பண்ணாம இரு. நான் ஏன் சார் அப்படி இருக்கணும்? அதான் சோம்பேறி, பேசிக்கா சோம்பேறி. சோம்பேறிலாம் சொல்லாதீங்க. அப்ப ஏன் நான் பண்ணுவேன் எங்க அப்பா பண்றேன் அது சொல்லாத. எனக்கு வந்து சரியா கோவம் வரும். எனக்கு இந்த மாதிரிலாம் பேசணும். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா உன் கோவம் எல்லாம் நான் சொல்ற மாதிரி வண்டி விட்டு இறக்கி விடுறேன்ல ஒண்ணு. வண்டி போவோம், வண்டி பார்த்து கத்து, ஓய் ஓய் கத்து. ஏன் தண்ணி காட்டாத. அது நீங்க முன்னாடியே என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஒருத்தர் ஏறானா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சார். ஒருத்தர் டென்ஷன் பண்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் இப்ப என்ன டென்ஷன் பண்ணல ஒண்ணா. நீங்க சும்மா சாப்பிடுறீங்க, உங்க அப்பாவை ஏமாத்துறீங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓவரா பேசுறீங்க. என்ன பண்ண போறீங்க? வண்டி ஓட்டனால என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவேன்? இப்ப நீ என்ன பண்ற? வண்டி ஓட்டனால ஏதோ பேசிட்டு நீங்க இப்ப வண்டி நீ பேட்ட. சரி, இப்ப நீ பேசி பாரு. நீ சரி, இப்ப என்ன பண்ண பேசி பாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சொல்ல பேசி பாருன்ற. இப்ப என்ன பண்ண போறீங்க? பேசி பாரு. அப்படியே எங்க பாருங்க சார் பண்ண போறீங்க. திமிரா பேசிட்டு வந்தல்ல. ஆமா, திமிரா பேசிட்டு வந்தல்ல. இப்ப பேசு வண்டி. நான் இப்ப அதே மாதிரி தான பேசிட்டு. நீ திமிரா பேசுன்றேன் சார். திமிரா பேசுங்க. இன்னும் எப்படி சார் திமிரா பேசுறது? வண்டியில வரும்போது எப்படி பேசுனா? வண்டியில வரும்போது எப்படி திமிரா பேசுனா? எதுக்கு தெரியுமா நீ திமிரா பேசுனா? வண்டி ஓட்டுறான், நம்மள எதுவும் பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான் சொல்லிட்டு திமிரா பேசுன. இப்ப வண்டி நீ பாட்டோம்னா அதே மாதிரி நீ பேசுனா. நீங்க அடிச்சுதான் நீ அந்த மாதிரி பேசலையே, திமிரா பேசலையே. இதுக்கப்புறம் எப்படி சார் திமிரா பேசுறது? திமிரா பேசி எனக்கு என்ன பண்ண போறேன்? நான் என்ன சொல்றேன், நீ திமிரா பேசிட்டு வந்தல்ல, வண்டி நீ பாட்டோம்னா ஆஃப் ஆயிட்ட பத்தியா? அதுதான் அந்த பயம் இருக்கணும் சார். இது இல்லைங்க சார். இல்ல இங்க கூட இறக்கணும். நான் போறேன். நானு என்ன இறக்கி விடுங்க, நான் போறேன். இங்க பாரு நான் சொல்ல நீ வெளியே போக முடியாது. எப்படி சார்? நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ண கூடாது. சரியா? எனக்கு பஸ் திறந்து விடுங்க. இங்க பாரு. எனக்கு எடுத்து வண்டியில ஏறினா ஆமா, அப்ப நான் சொன்னதை நீ வெளியே போக முடியும். நீ போக முடியாது. எனக்கு வண்டி என்னோட பிரச்சனை நான் பாத்துப்பேன். உனக்கு தேவையில்லாத உன்னோட பிரச்சனை தம்பி எல்லாம் ஏமாத்தி நீ என் தம்பி தானே நான் ஏமாத்துறேன். உங்களை ஏமாத்துறேன். அங்காளி பொங்கல் ஏமாத்த கூடாதியா? யாரையும் நீ திமிரா பேசுனா நீ திமிரா பேசி நீ அடி வாங்குவ. திமிரா பேச மாட்டீ. நீ திமிரா பேசி பாரு. என்ன திமிரா பேசணும்? திமிரா பேசி வண்டி ஓட்டும் போது பேசிட்டு என்ன பேசணும்? என்ன இறக்கி என்ன என்ன கோழி மலை சுடு தண்ணி ஊத்துனா குடிக்க நான் குதிக்கிறேன். நீ பேசுவ தேவையில்லாம பேசிட்டு அவ்வளவுதான் உனக்கு. என்ன அவ்வளவுதான் உனக்கு? தேவையில்லாம பேசிட்டு உட்காந்து ஊர் சொன்னா ஊருக்கே போக மாட்டேன். சரியா? நீ என்ன பண்றோம்? என்ன பண்ணுவ? சும்மா அமைதியா உட்காரு. இப்ப வரியா என் கூட நீ இறக்கி விடுங்க. நான் கிளம்புறேன். தேவையில்லாம சாரி கேட்கிறோம்.
தேவையில்லாம பேச இவ்வளவு பேச்சு பேசுற. எதுக்கு நான் சாரி கேட்க? சாரி கேளு வேணா. என்ன நீ இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆகுறது நீ. அமைதியா நான் உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு உட்கார்ந்து அமைதியா இரு. இருக்க முடியாது. அமைதியா இரு. ஏய் அமைதியா இருடா. இவ்வளவு என்னது உடையா முடியா என்ன பண்ண போற? மன்னிப்பு இதுக்கு அப்புறம் மரியாதை எல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல வேணா சாரிக்கிறேன்னு பேசினேன். இதுக்கு அப்புறம் என்ன நீ என்ன படிக்கிற? நீ எதுக்கு எம்ஏ படிக்கிற? எதுக்கு நான் படிக்கிறேன்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சரியா? நான் படிக்கிறேன். எவன் சொல்லி தரான்? நான் படிக்கிறத விட மரியாதையா பேச கத்துக்க. சரியா? நீங்க மரியாதை ஒருத்தவங்க புதுசா பாக்குறேன்னா என்ன 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 மன்னிப்பு கேட்டு போ. மன்னிப்பு கேட்டு போ. நான் எல்லாம் என்ன மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உங்க ஏரியா கொண்டனா என்ன பண்ணுவேன்? ஏன் ஏரியா தான் என்ன பண்ணுவேன்? பாப்பமா என்ன எல்லாமே பட்டா போடுச்சீங்களா? அவ்வளவுதான். எல்லாம் பட்டா போடுச்சீங்க. நான் சொல்லிட்டேன். நான் பண்ணியே பண்ணிக்க. நீ மன்னிப்பு கேட்காம என்ன என்ன இங்க பாரு, இங்க பாரு. நீ அடிச்சிட்டனா தேவையில்லாம பின் விளைவுகளை சந்திப்பேன். இங்கே உன்னை காலி பண்றேன். காலி பண்றேன். பின் விளைவுகளை சந்திப்பேன். ஊருக்கு நீ போக மாட்ட. ஏன் ஊருக்கு போக மாட்டேன்? மரியாதை திறந்து விட்டுற. நான் கிளம்புறேன். என்ன 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 அவ்வளவுதான். இப்ப நீ வெளியே போன வெளியே போன மன்னிப்பு கையெடுத்து லிப்ட் கேட்டா நீ பெரிய ஆளா? நீ லிப்ட் கொடுத்தா பெரிய ஆளா? நீ ஏறும் போது சார் அங்க ஒரு சார் இங்க சார் அப்படி சொல்லி யாருன்னா இப்ப நீ மரியாதை காலேஜ் எது குப்பை கொட்டுற போற? குப்பை கொட்ட போற. நீ வந்து படிக்க எம்ஏடு படிச்சு நீ வர சொல்லி கொடுப்ப 4 பேருக்கு மரியாதை கொடுக்கறது பாருங்க. என் படிப்பை பத்தி எல்லாம் பேசுறோம். படிப்பை பத்தி பேசல. படிப்பா ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் இல்லையா? சரியா? ஒழுக்கம் 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 பாரு. என்கிட்ட ஆடி கட்டுறதெல்லாம் கை நீட்ட என்ன தேவையெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கா. மரியாதை என்ன இறக்கி விடணும். இறக்கி லிப்ட் கொடுத்தியா? உன் வேலையை பாத்துட்டு போ. இறங்கணும். திறக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஓபன் பண்ணா திறந்து பண்ற மாதிரி பேசுறீங்க. என்ன யூடியூப் நீ எல்லாம் மனுஷனாயா? நீ தேவையில்லாம போட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. திறந்து வியா ஃபர்ஸ்ட். சும்மா அடிக்கிற வேலைக்கு அவன் டென்ஷன்ல உட்காந்துருக்க. நீங்க பிராங்க் அது இதுன்னு பண்ணிட்டு விடுங்க. நீங்க வேற தேவையில்ல விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பிபி ஏறுது. டென்ஷன் ஆகுது. நீங்க பண்ணது கரெக்டா? சும்மா பேசி இருக்கணும். டென்ஷன் அவன் அடிக்கிற வெயில எப்படி இருக்கான்? நீ வந்து இங்க வந்து தேவையில்லாம பிராங்க் பண்ணி மன்னிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் திறந்து விடுங்க. மன்னிச்சிருங்க. சரியா? கோவம் இல்ல? எதுவும் இல்ல. கோவம் இருந்தா 2 அடி கூட அடிச்சிருங்க. இல்ல ஏற்கனவே நிறைய வாங்கிட்டீங்க. சரி மன்னிச்சிருங்க. போலாம்ல? சரி போலாம். எதுவும் இல்ல. எனக்கு இறக்கி விட்டா போதும். தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. சரியா? சரி பரவாயில்ல விடுங்க. சரி பாத்துக்கலாம். சரி இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டா மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்பந்தம் உங்களுக்கு? ஓகே போட்டுலாம்ல? சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.